பிரைஸ் பீட் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 143:10 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்று வாசிக்கிறோம்ல. நாம் செம்மையான வழியில், சத்திய வழியில் நடக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நமக்கு மிகவும் முக்கியம். இயேசு கிறிஸ்து யோவான் 14:16 சொல்கிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அந்த சத்திய ஆவியானவர் பாவத்தை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16:8 சொல்கிறார்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு, நமக்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய கண் காணாததை, காது கேளாததை, நம்முடைய இருதயத்தில் தோன்றாத காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பார். யூதா 20 சொல்லுகிறபடி நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுவோம். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருப்போம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.